சகோதரியே மனமுடம் தருமாயே மதுரை ராணியே மசனையாடியே மாதவன் சோதரியே மனமுடம் தருவாயே சபையில் கூடியிருக்கின்ற பெரியோர்களுக்கும் என் அருமை தாய்மார்களுக்கும் சுத்துவட்டார கிராமத்தில் இருந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் உயர்துறை காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இங்கே அருமையான முறையிலே மைக் செட் ஆபரேட் பண்ணி கொண்டிருக்கும் மைக் செட் உரிமையாளர்களுக்கும் மைக் செட்டில் பணிபுரியும் அன்பு உள்ளங்களுக்கும் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் என் உடன்பிரகார சகோதரர் அன்பு அண்ணா அவர்களுக்கும் நாடக அமைப்பாளர் அன்பு தம்பி பொன்மணி அவர்களுக்கும் இந்த கிராமத்திலே தேனி என்றால் தமிழ்நாடு முழுவதும் தெரியும். இந்த ஊர் எங்கே இருக்கின்றது தெரியாது, ஆனால் தேனி என்று ஒரு ஊர் இருக்கின்றது என்று தெரியும் என்றால் எனது பெரியப்பா சோதி மாணிக்கம் அவரை வைத்துட்டால் இந்த ஊரே அறிமுகம். என்னவென்றால் ஒரு ஊர்ல ஒரு சல்லிக்கட்டு காலம் இருக்கணும், இல்லைன்னா ஒரு கோடாங்கி இருக்கணும், இல்லைன்னா ஒரு நடிகர் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ஊர் தமிழ்நாடு முழுவதும் பேர் போகும். அதை போல சென்ற இடமெல்லாம் சீரும் சிறப்புமாக வெற்றி கொடி நாட்டி வந்த எனது பெரியப்பா சோதி மாணிக்கம் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர்கள் சார்பாகவும் வணக்கமும் வணக்கமும் வணக்கம். விரங்க மேடையில் பகுதூர் விளையாக நடிக்கும் நத்தகுளம் முனியாண்டி அவர்களுக்கு நாச்சி அம்பலகர் கூட்ட பங்காளிகள் சார்பாகவும் நாடகத்தினுடைய அமைப்பாளர் பொன்மணி சார்பாகவும் இந்த மாலையின் பொன்னாடையும் எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓட்டி கௌரவப்படுத்திய விழா கமிட்டி அவர்களுக்கும் நாச்சியார் பங்காளிகளுக்கும் எனது அன்பு தம்பி பொன்மணி அவர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் எனது சார்பாகவும் எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர்கள் சார்பாகவும் வணக்கம் வணக்கம் வணக்கம். தொட்டி வாருவோம் காட்டு வந்த துறைமகளை சக்கண்டு வித்தாயே உன் சேயன் பகுதி வெள்ளைய தேவன் அடிபடுகின்றேன் தாயே, நீதான் எங்களை காத்து ரசிக்க வேண்டும்.
பாதுகாப்பு பேரண்டிகளா சொல்லுங்க. ஹலோ நாங்க தான் அரண்மனையில நீர முடிஞ்ச வெள்ளைச்சோட கண்ணு கட்டுமா கட்டி போட்டு வளர்த்துக்கிட்டு வர்றோம். சரி நாங்க தவுடு புண்ணாக்கு ஊடு மாதிரி கம்பளம் போடுறோம். கம்பு இந்த வயசுல கம்பு போடுறாங்க. ரொம்ப பேசுறீங்களே. என்ன ஆமா. நீங்க கம்பு போடுறாங்க? கம்பம் புண்ணு போட்டு அம்மம் புல்லுன்னு சொல்லுங்க. சின்ன வீட்டு பேசாம படுக்கிறது இல்ல. ஆமா. இருக்க வீட்டுல கருப்பாய் கோழி 30 முக்கியமான அடக்கத்துல ஒரு அமிக்கி அமிக்கி கருப்பாய்க்கு முட்டை வரைக்கும் போட்டு கருப்பாய்க்கு தெரிச்சா கோழி முட்டை தெரிச்சா கருப்பாயான கோழி முட்டைங்க. அப்படி சொல்லுங்க. கருப்பாய்க்கு தெரிஞ்சிருந்தா மூட்டு போட்டுருக்கோம்ல. அதான் சொல்லு. தேவர்கள் எதிர்பார்த்தாலும் இருக்கிறாங்க. தேவர்கள் எதிர்பார்த்தோம். வருக 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 தாத்தா அவர்களே, தேவர் மகனே நன்றாக இருக்கிறீர்களா? சக்கரை வந்தாலும் காரியமன் வந்தாலும் சந்தோஷமா இருக்கின்றோம் மகனே. சக்கரவின் ஆனாலும் காரியமன் இருமையாலும் இன்று போல் என்று வாழ்க என்று உங்கள் பேரன் பகுதியில் வெள்ளையத்தேவன் தாங்களை வாழ்த்தி வரவழைக்கின்றேன். பல்லாண்டு கால வாழ்க தாத்தா அவர்களே. தாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு எந்த குறையும் நேராதுங்க தேவர் மகனே. தாத்தா அவர்களே, தேவர் மகனே என்னை எடுத்து வளர்த்த என் தந்தை 2 பேரும் நன்றாக இருக்கிறார்களா? அனைவரும் நல்ல சுகத்தோடு இருக்கிறாங்க தேவர் மகனே. பரவாயில்லை தாத்தா அவர்களே, தேவர் மகனே தாங்கள் எங்கிருந்து வருகை வருகிறீர்கள்? பாஞ்சாலம் குறிச்சிருந்து ஓடோடு வருகிறோமுங்க. பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து தாங்கள் வருகிறீர்கள். ஆமாங்க. எனக்கு உங்கள் பேரத்தி வெள்ளையம்மாளுக்கு விவிதி பிரசாதங்கள் கொண்டு வந்தீர்களா? கொண்டு வந்துள்ளோங்க தேவர் மகனே. சரி, ஆனால் தாங்கள் பெரிய தந்தை கட்டம்போராச உத்தரவு. என்ன உத்தரவு என் தந்தை? தாங்களுக்கு திருமணம் முடிந்து 6 மாதங்களால் ஆகின்றன. சரி, ஆகையால் வருடம் திரும்பாமல் தாங்களுக்கு விவிதி பிரசாதம் கொடுக்கக்கூடாது தாங்கள் தாத்தா அவர்களே, தேவர் மகனே. என் பெரிய தந்தை இட்ட கட்டளை அப்படித்தானே தெரிவிக்கிறீர்கள்? ஆமாம் தேவர் மகனே. பரவாயில்லை தாத்தா அவர்களே, தேவர் மகனே ஆட்டு தோலுக்கு இடையிட்டு ஆட்டு அவர்களுக்கு காட்டு திருப்பார் நடந்து காட்டு ராணிகள் காட்டுகிறான். என்னவன் ஆண்டு கொண்டு வருவன் தென்னிந்திய நாட்டை கைப்பற்ற பட்டப்பாடுகள் வகையால் பரகித்தலையின் வெள்ளையின் அல்லவா? அதுதான் ஒரு காலம் எடுத்தாங்க தேவர் மகனே. சிங்கத்தை எதுக்கு வந்து சிறுநறி குட்டமே பின்னச்சுமா பின்னச்சுமா அல்லது பிரதான் காட்சி ஓடுமா? அதுதான் அன்றுமில்லை இன்றுமில்லை இனிமேல் நடக்க போகும் எனக்கு தேவர் மகனே. நாத்து நாத்தாயா கடை வரித்தாயா கடைஜிமான உணவருக்கு கஞ்சி கடை சுமந்தாயா அல்லது இங்கு கொஞ்சம் குழாவி என் குல பெண்களுக்கு மஞ்சள் அளித்து பணி புரிந்தாயா? மானம் கட்டவனே அவன் கிடக்குறாங்க தேவர் மகனே. ராசுக்கோள் கத்திரிக்கோள் கப்பல் கூட்டுக்கோள் இருக்கிறீர்கள் அந்த வெள்ளக்காரிகளுக்கு தாத்தா அவர்களே, தேவர் மகனே. தராசு பிடிக்க வந்த சரங்கட்ட மண்டையில் யாருக்கு யாரு அடிமை? ஏறுங்க தேவர் மகனே. அதுதான் ஒரு காலம் நடக்காதுங்க தாத்தா அவர்களே, தேவர் மகனே. அன்றோடு அந்த அந்நிய நாட்டு ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் எல்குல சிறையில் மீட்டிங் என்று என தந்தை இருவரையும் அழைக்க ஆமாம் தேவர் மகனே. 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைத்தலைவரும் சென்றிருந்தார்கள். ஆமாம் தேவர் மகனே. என் தந்தை 2 பேரும் மந்தியாரம் சென்றிருந்தார்கள். ஆமாங்க. அப்பொழுது நரித்தந்திரம் படைத்த அந்நியர்கள் அந்நியர்கள் என் தந்தையை ஆமாங்க முந்தியை பிடித்து இழுக்க ஆமாங்க என் தந்தை ஊமத்துறை பாண்டியனோ அவர் கரங்களை வெட்டி விட்டார். ஆமாம் தேவர் மகனே. அத்துடன் நரித்தந்திரம் படைத்த அந்நியர்கள் 3 சிறையில் வைத்து விட்டார்கள். ஆமாம் தேவர் மகனே. உண்மைங்க. அதை கேட்ட என் நண்பன் சுந்தரலிங்க ஓடோடி வந்து என்னிடம் தெரிவிக்க வீரவாள் கையில் ஏந்தி வெள்ளப்பொருள் மேல் சமாதாரி செய்து சென்று ராமநாதபுரம் உடைத்த சிறையை மீட்டினேன் என் தந்தையை. ஆமாம் தேவர் மகனே. மீட்டி வரும்பொழுது பாஸ்கர சேதுபதி வெற்றெடுத்த வந்தார செல்வி வெள்ளையம்மாள் அன்னவளோ எனது வீரத்தை பார்த்து பின்தொடர்ந்து வந்து விட்டார். ஆமாம் தேவர் மகனே. அன்னவளையும் அழைத்து வந்து அழைத்து வந்து 7ஆம் தாரமாக ஆமாங்க. சக்கதேவி ஆலயத்தில் திருமணங்கள் செய்து ஆமாங்க. எவ்வித குறையில்லாமல் வாழ்ந்து வருகின்றேன். ஆமாம் தேவர் மகனே. சக்கதேவி ஆலயத்தில் திருமணம் செய்ததால் ஆமாங்க. பாய்ச்சி நகரிலே படை தளபதியாகவும் தளபதியாகவும் மல்ல நாட்டில் சிறு அரசனாகவும் நான் வாழ்ந்து வருகிறேன். ஆமாம் தேவர் மகனே. வாழ்ந்து வரும் நேரத்தில் அந்நியர்கள் பாஞ்சியை கைப்பற்ற வேண்டும் என்று 10 பகல் கனவு கொண்டிருக்கிறார். தாத்தா அவர்களே 10 பகல் கனவு கொண்டிருக்கிறார். அதுதான் ஒரு காலம் நடக்காதுங்க தேவர் மகனே. ஒரு காலமும் நடக்காதுங்க தாத்தா அவர்களே, தேவர் மகனே. இன்று என்ன கிழமை? இன்று வெள்ளிக்கிழமை தேவர் மகனே. நான் எங்கு செல்ல வேண்டும்? இன்று தாங்கள் வரப்பட்ட இந்த கட்டம் மகாராஜா பிறந்தநாளை முன்னிட்டு சேவல் போருக்கு செல்ல வேண்டுமுங்க பரவாயில்லை தாத்தா அவர்களே, தேவர் மகனே. நான் எக்குளத்தில் பிறந்து எக்குளத்தில் வாழ்ந்து வந்தேன் என்று இந்த மக்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிவிக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாங்க தாங்கள் செந்தமிழ் வார்த்தையால் தெல்ல தெளிவாக தெரிவிக்க பார்க்கலாம். தேவர் மகனே. இதை நாங்கள் எடுத்து கூறியதை காட்டிலும் தாங்களே எடுத்து கூறினால் மிகவும் என்ன காரணம்? எங்களுக்கு வயசு போன காலமுங்க. சரி, நாங்க உழவுமுங்க. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கை காலம் கொஞ்சம் நடுக்க கொடுக்குமுங்க. என்னையா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அந்த டான்ஸ்கார பொண்ணு கூட அப்படி ஊட்டிட்டு ஆடிக்கிறீங்க. அந்த நேரம் கொஞ்சம் அருள் பிடிச்சிக்கிறது. அருள் பிடிச்சிருந்தா பரவாயில்ல தாத்தா அவர்களே, தேவர் மகனே. நான் சொல்ல வேண்டும் என்று தெரிவிக்கிறீர்கள். ஆமாங்க அகரம் என்ற கிராமத்தில் ஆமாங்க. சங்கிலி தேவனுக்கு நான் புதல்வனாக பிறந்து தாங்கள் பிறந்து என் தந்தை சாதாரண கூலி வேலை பார்க்கின்ற ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். ஆமாங்க அன்னவர் விறகுகள் சேகரிக்க காடு செல்லும் பொழுது ஆமாங்க புலி அவரை விரட்டி கொண்டது. ஆமாங்க அந்த புலியை குத்தி கொண்டதால் என் தந்தைக்கு பெயர் என்று ஒரு பெயர், புலிக்குத்தி தேவன் என்றும் பெயர். ஆமாங்க தேவர் மகனே. அப்படி வாழ்ந்து ஒரு நேரத்தில் தர்க்க பிராயம் வந்தவுடன் என்னை பள்ளிக்கு செல்வதற்கு என் தந்தை கண்டித்து அனுப்பி வைக்க பார்த்தார். ஆமாங்க தேவர் மகனே. அன்னவர் மீது கோபம் கொண்டு காட்டு மார்க்கமாக சென்றேன். ஆமாங்க தேவர் மகனே. செல்லும் வழியில் எனக்கோ பசியோ அதிகரித்த காரணத்தால் அருகில் இருக்கும் கம்மங்கர்களை புடுங்கி என் பசியை போக்கினேன் தாத்தா அவர்கள். ஆமாங்க அப்பொழுது தண்ணி தாகம் அதிகரித்தது. அதிகரிக்கிறது.
தண்ணி தாகம் அதிகரிக்கும் பொழுது அருகில் இருக்கும் குளத்தில் இறங்கி நான் தண்ணி அருந்த சென்றேன். செல்லும் வழியில் கழுத்தளவு சேற்றில் சிக்கிக் கொண்டு கதறி கொண்டிருந்தேன் தாத்தா அவர்களே. அப்பொழுது கட்டாரி மீசை கொண்ட கட்டவும் அவர்களும் அவர் தம்பி ஊமத்தை பாண்டியும் தாங்களும் வேட்டை மார்க்கமாக வர என்னுடைய அழுகையின் குரல் கேட்டு அங்கே வந்து அன்னவர் சவுக்கை எடுத்தோ வீசினார். வீசும் பொழுது அன்னவர் சவுக்கை பிடித்தினார் தாவிலே. அப்பொழுதுதான் கேட்டார், உனது பெயர் என்ன என்று கேட்டார். வெள்ளையன் என்றேன். அச்சா பகுதியில் வெள்ளைய தேவா என்று எனக்கு பட்டம் சூட்டி நான் ஒரு மேனியும் பொழுதுமாக பாய்ச்சி நகரிலே வளர்ந்து வந்தேன். கத்தி சண்டை, கம்பு சண்டை, யானையேற்ற, குதிரையேற்றம் சகலெல்லாம் கற்றுக் கொடுத்து நான் வாழ்ந்து வரும் நேரத்தில் அன்னி நாட்டு ஆங்கிலேய பாஞ்சியை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பரவாயில்லை தாத்தா அவர்களே, இந்த போர் எங்கே வைத்திருக்கிறார்கள்? குற்றாலம் சாதி குண்டுமுத்து நீராடி தட்சிண பூமி செம்மணல் நாடு சிங்கார தோப்புக்கு முக்குளத்தில் பிறந்த மதுரை வெள்ளைய தேவனோ என்று சேவல் போர்மனைக்கு செல்ல வேண்டிய நாள். அப்படித்தானே அந்த சேவல் போர்மனை எதற்காக வைத்திருக்கிறார்கள்? சரி தாத்தா அவர்களே, என் தந்தை பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு எத்தனை செமினார்கள் வருவார்கள்? அங்கே இன்று 71 பாளையப்பட்டு மன்னர்கள் சேவல் போர்மனைக்கு கலந்து கொள்கிறார்கள். நமது எத்தனாவது பாளையப்பட்டாக செல்கின்றோம்? 72வது நாம் கலந்து கொள்கிறோம். அப்படியா? பரவாயில்லை தாத்தா அவர்களே, 71 செமினாரி சேவலில் காலில் கத்தி கட்டியும் இந்த முக்குளத்தில் பிறந்த பகுதியில் வெள்ளைய தேவன் சேவலில் காலில் கத்தி கட்டாமல் சண்டை செய்வதால் வழக்கம். அப்படி ஏதேனும் 71 பாளையப்பட்டு மன்னர்கள் சேவலில் இருக்கும் கத்தியோ அல்லது வெள்ளை சேவல் மீது ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டால் மருந்து தயார் பண்ணினீர்களா? தாத்தா அவர்களே, அன்றே நமது முன்னோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள், கவனித்தீர்களா? ஆற்றுக்கு பாலம் ஆணைக்கும் வெள்ளம் வருமுன் இப்படியெல்லாம் நமது முன்னோர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். உண்மைதானே? அப்படி இருக்கும் பொழுது ஏதேனும் நமது வெள்ளை சேவலுக்கு ரத்த காயங்கள் ஏற்பட்டால் நாங்களும் எச்சரிக்கையாகவே பல ஊர்கள் சென்று பல மூலிகைகளை பறித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கெங்கே சென்றீர்கள், என்ன மருந்துகள் மூலிகை பறித்து வந்தீர்கள் என்று தெளிவாக தெரிவிங்கள் பார்க்கலாம். இந்த மருந்து பறிப்பதற்கு பல ஊர்கள் சென்றோம். எந்தெந்த ஊர் சென்றீர்கள்? அத்திப்பட்டி, அரசம்பட்டி, முத்துப்பட்டி, முள்ளப்பட்டி, சேலப்பட்டி, சின்னாலப்பட்டி, கோடாங்கப்பட்டி, சால்வார்பட்டி, பொந்தும்பட்டி, மாணிக்கம்பட்டி, மராவட்டி, மந்தம்பட்டி, காடுபட்டி, வெள்ளையம்பட்டி, கோவால்பட்டி, அச்சம்பட்டி, ஐயம்பட்டி, போலாம்பட்டி, ராத்தம்பட்டி, ராவுத்தம்பட்டி, ராத்துக்கால்பட்டி, ராமகண்டபட்டி, பள்ளப்பட்டி, பாளையம்பட்டி, கொங்கோர்பட்டி, சிறுபார்பட்டி, தேக்கப்பட்டி, சுருளிப்பட்டி, எரம்பட்டி, கோணப்பட்டி, வெள்ளாச்சிப்பட்டி, கொழிஞ்சிப்பட்டி, நரிப்பட்டி, மேட்டுப்பட்டி, மேட்டாச்சிப்பட்டி, கூழாண்டிப்பட்டி, குப்ளாரம்பட்டி, கச்சக்கட்டி, வாடிப்பட்டி, செம்மடிப்பட்டி, செம்பட்டி, நீர்வரிசட்டி, செல்லம்பட்டி, காசம்பட்டி, ஆலம்பட்டி, மீனாட்சிப்பட்டி, பட்டிப்பட்டி, வடுகுப்பட்டி, ஒடுகுப்பட்டி, புதுப்பட்டி, மாப்பட்டி, கண்ணுப்பட்டி, சுக்காம்பட்டி, விடாம்பட்டி, ஆச்சாரப்பட்டி, பூசாரப்பட்டி, உச்சரப்பட்டி, காரியாப்பட்டி, கோவில்பட்டி, பருமப்பட்டி, நத்தம்பட்டி, ரத்தம்பட்டி, தலக்கம்பட்டி, கணக்கம்பட்டி, கருத்துப்பட்டி, கரடிப்பட்டி, கீரிப்பட்டி, பொடிசெட்டிப்பட்டி, ரெட்டியப்பட்டி, தமிழ்நாட்டுப்பட்டி, கல்லம்பட்டி, சேர்வக்காரம்பட்டி, மணியக்காரம்பட்டி, கோணாம்பட்டி, துணுக்கப்பட்டி, பிள்ளையார்பட்டி, மூப்பன்பட்டி, மூலக்கரப்பட்டி, குட்டுப்பட்டி, அலங்கம்பட்டி, அக்கியம்பட்டி, பிடாரப்பட்டி, இங்கில்பட்டி, சத்திரவளாகப்பட்டி, வளையப்பட்டியில் வெளியேறி மகளிர் சுவாமி மலையில் உச்சி விட்டு பார்த்தோம். சரி, என்னையா பல விதமான மூலிகைகள், பல வகையான மூலிகைகள். சரி, 4 மணிக்கு 4 மணிக்கு நன்னேறி நாவாப்பு, நீங்கள் நீங்க நிலப்பட தொட்டா நீங்க தொடவாரை, ஆன மணிக்கு போன மணிக்கு ஆன அஞ்சு போன தெரிஞ்சு, ஆண்களுக்கு பெண்களுக்கு அச்சுபட்சத்துக்கு முருகப்பிரமு சிலம்பு, மலராத முல்லைப்பூ, சிட்டகட்டி, ஓடகட்டி, அருவாமனப்பட்டு, பஞ்சமா பாதகட்டி. பாதகத்தி வரலாமா? பஞ்சமா பாதை அகற்றிய, பாதை அகற்றி பஞ்ச பாதங்கள் நெஞ்சில் இருக்கும். சரி, நஞ்சு நகர் அறுபடி அலங்க பஞ்சமா பாதை அகற்றி, சித்தாமட்டி, வராமட்டி, சித்தாத்தாமல் கருப்பட்டி, மதுரை பேர் முட்டி, மானாமதுரை ஊர் முட்டி, உள்ளூர் கை முட்டி. மண்ணினால் செய்யப்பட்ட முட்டி மண்முட்டி, கையினால் செய்யப்பட்ட முட்டி கை முட்டி. அந்த முட்டியாங்க தாத்தா அவர்களே, மண்ணினால் செய்யப்பட்ட முட்டி மண்முட்டி, மம்முட்டிங்க அப்படி சொல்லுங்க. அந்த முட்டியாங்க தேவைப்படுதுங்க. எதற்காக? இந்த மூலிகைலாம் கொண்டு வந்து முட்டிகளை கொண்டு புடவை இறக்குறது. புடவை இறக்கணுமா? சரி, ஏழைப்பட்ட போல கட்ட ஒன்னா நம்ம ஓடு ஊருக்கு சாரு கட்டா முட்டி கருங்குருவி சாரு அத்தனை அரண்மனை அரைச்சி சின்னியில வலிச்சு இவர் ஊர்ல வச்சிருக்கோங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க. அதை என்ன செய்ய வேண்டும், எப்படி போட வேண்டும்? 3 வேளை பக்குவமா போடணுங்க. 3 வேளை போட வேண்டும். நம்ம சேவலுக்கு காயப்பட்ட இடத்துல காலையில் 1 வேளை, சரி, மதியம் 1 வேளை, சாயந்தரம் 1 வேளைங்க. 3 வேளை. ஆமாங்க. எப்படி போட வேண்டும், எந்த அளவில் போட வேண்டும் என்று தெரிவிங்கள் பார்க்கலாம். போட வேண்டிய பக்கத்து சொல்லுவாங்க. காலையில கருக்கள் என்று சொல்லணும். காலையில் கருக்களில் எழுந்து ஒரு 4 போல 4 நாள் வந்தவன்
மேல கட்டி அமர்ந்திருப்பவள் மடப்புறத்து காளி தாயே மடப்புறத்து காளி உலகமெல்லாம் போற்றி வரும் ஐயா ஊனா முத்துராமலிங்க தேவர் மேலே ஒரு புகழை பாடிவிட்டு என் கதைக்கு செல்கின்றேன். நாங்க 300 நாள் காத்திருந்தோம் முருகன் என்ற வடிவிலே முத்து ராமலிங்க தேவரை போல் உலகினிலே காணலாம். நாங்க 300 நாள் காத்திருந்தோம் முருகன் என்ற வடிவிலே நாங்க 300 நாள் காத்திருந்தோம்